சீதைக்கும் ராமருக்கும் ஒரு ஒப்பந்தம். ராமர் சொல்லி வச்சிருக்கார், சீதா, நம் வாழ்க்கையில் இன் அவர் லைஃப் யாரெல்லாம் நம்ம நிறைய பேரை மீட் பண்ணலாம், இல்ல அக்வைண்டன்சஸா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உன்னுடைய அங்கீகாரம் இல்லாவிடில், உன்னுடைய அனுமதி இல்லாவிடில் நான் ஒருவனையோ ஒருவளையோ ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனா இது ராமர் ரொம்ப பிரகடனமா சொல்லல, இது சீதைக்கு தெரியும், ராமருக்கு தெரியும். இப்ப ஹனுமான் போயிருக்கார் லங்கைக்கு. ஹனுமான் போயிட்டு எங்கெங்கயோ தேடிட்டு சிம்சுபா விருட்சத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கார். ஹனுமான் வந்து சீதைன்னு பார்த்துட்டார். இப்ப சீதை கிட்ட போய் முதல்ல சொல்றார், அம்மா நான் தான் ராமருடைய தூதுவன் நான். இப்ப சீதைக்கு உள்ளுக்குள்ள எண்ணம், நீ தூதுவன் ஒரு பதவியை சொல்ற, ராமருடைய தூதுவன்னா மெசஞ்சர்னா இட் இஸ் அ போஸ்ட், அந்த போஸ்டுக்கு நான் அங்கீகாரம் கொடுக்கலையே, எப்படி ராமர் உன்னை ஏத்துண்டார் அப்படிங்கிறது சீதையுடைய எண்ணம். அவ என்ன கேட்டிருக்கணும், நீ தூதுவன் சொல்றியே, I did not agree to it. How did Rama accept you? கேட்கல. ஏன்னா அந்த ஒப்பந்தம் இவா ரெண்டு பேருக்கு மட்டும் தானே தெரியும். பதி பத்னிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரைவேட் விஷயம் வெளிப்பட மூணாவது ஆளுக்கு தெரியப்படாதே. அப்ப எப்படி சீதை கேட்டா? அதுதான் சீதையுடைய அழகு. வானராணாம் நராணாம் வா கதமாசீத் சமாகமஹா. நீயோ ஒரு வானரம்னு சொல்லிக்கிற, அடியே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க ஆத்துக்காரர் நரன். வானரத்துக்கும் நரத்துக்கும் எப்படிடா மைத்ரி பாவம் வந்தது அப்படின்னா என்ன, உள்ளுரை பொருள் என்ன, நான் ஒத்துக்காம அவர் எப்படி ஒத்துண்டார் கேட்கிறா சீதை. ஹனுமானுக்கு தான் இந்த விடை தெரியுமே, அவர் போடல. அவர் எவ்வளவு அழகா புரிஞ்சுன்னு சொல்றாரு பாருங்க. அம்மா அதை ஏன் கேட்கிறேள், வாலியினால் துரத்தடிக்கப்பட்ட தம்பியான சுக்ரீவன் எங்கெங்கெல்லாமோ சுத்தி ரிஷமுக பர்வதத்தின் குகையில இருந்தான். நானும் கூட இருந்தேம்மா, எங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியலம்மா, திக்கு தெரியாத காட்டில் என்று இருந்தோம் அம்மா. என்னவோ தெரியல, என்னவோ தெய்வானுகிரகமோ என்னவோ, ஒரு நாள் உங்களை போல ஒரு பெண்ணை ஒரு அரக்கன் கடத்தி செல்வதை பார்த்தோம். ஏறத்தாழ நீங்க தானோ அது. எங்களை பார்த்த புத்துணர்ச்சியில நீங்க என்ன பண்ணேள், உங்க கடைக்கண்ணால எங்களை பார்த்தேள். பார்த்தது மட்டும் நிக்காம அனுகிரகமாய் நீங்க தரிச்சுட்டு இருந்த ஆபரணத்தை தூக்கி போட்டேள். உங்க கடைக்கண் பார்வை பட்டதம்மா, உங்க போட்ட ஆபரணத்தை எடுத்து வச்சுட்டோமா. யூ won't believe மாதா, the next day ராமர் வந்து எங்களை பார்த்துட்டார். அம்மா உங்க அனுகிரகத்தாலதான் எங்களுக்கு ராமருடைய சங்காத்தமே ஏற்பட்டதுன்னு சொன்னோன்னு சீதா ஆஸ்வாசப்படுத்தினார். அந்த கம்யூனிகேஷனை பாருங்க. அதாவது இப்ப சீதை எப்படி புரிஞ்சுட்டா, நார்மலா ஹனுமான் சொல்ற மாதிரி சொல்லியிருக்காருன்னு அவளுக்கு தெரியல. ஹனுமான் நம்ம கேள்வி கேட்ட உள்ளுரை பொருள் தெரிஞ்சுதான் அவர் விதத்துல சொல்றாரு. அதுதான் ஹனுமானுடைய கம்யூனிகேஷன். அதாவது அவ்வளவு நுவான்ஸ்டா இருக்கும். வள 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 வளன்னு ஒன்னும் பேச மாட்டார். அது எப்படி பேசணுமோ பேசுவார்.